விநாயகர் 5 கரத்தான் என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று திருமந்திரம் கூட போற்றி செய்கின்றது. அறிவான கணபதிக்கு அண்ணால் அப்பா யானை முகம் வந்த ஒரு வகையை கேளு, செறிவான ஓங்கார செயலினாலே ஜெனித்த உயிர் சிறநடுவாம் மூளை கூடு, அறிவான பீடத்தின் வண்ணம் அகுது அதை அறியாது அளக்கின்றார் அயற்கதைகள் நெறியறியா கற்பனையின் மயக்கத்தாலே நீ நிலத்தில் விரித்திட்டார் சூதுகானே. இது திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய தயவுப்பாக்கல்லே வரக்கூடிய ஒரு பாடல். அறிவான கணபதியின் ரகசியம் இதுவென்று உண்மையாக கண்டுகொண்டால் பின்னோர் செய்த கற்பனை கட்டுகளெல்லாம் ஒளிய காண்போம். கரிமுக கணபதியும் கடவுளும். கடவுள் அருள் வண்ண ஐந்தொழில் வல்ல பரம்பொருளாகும். அந்த அருட்பெரும் சக்தி அருவாய் அகத்திலிருந்து ஆள புறத்தே கரிமுக கணபதி உருவம் கொண்டுள்ளது. அகத்திருக்கும் கடவுள் சக்தி எல்லாம் வல்லதாய் அருளால் எங்கும் தானாய் என்றும் விளங்கி கொண்டிருக்க புறத்தே அந்த யானை முக வடிவம் வந்து கழியவும் அடுத்து மற்றொன்று வந்து சூழவும் உள்ளதாம். உண்மையில் ஒன்றான கடவுள்தானே நமது உயிராய் உணர்வாய் உடலாய் உலகாய் மலர்வதும் குவிவதும் உள்ளதென்று தெளிவுறுகின்றோம். இதனால் நாம் என்பது அந்த ஒன்றாம் பரம்பொருளே அல்லாது பெரிது எதுவும் அல்லவாம். ஆனால் சாதாரணமாக இந்த உண்மை மனிதனுக்கு விளங்குகின்றதில்லை. ஜீவ தேக பொறிவுளன் பற்றால் இந்த தேகத்தையும் போக பொருள்களையும் யான் எனது என்று கொண்டு வாழ்கின்றான் மனிதன். இப்பற்றிலிருந்து அவன் அவா வெகுளி மயக்கம் முதலியன தோன்றி வாழ்க்கையில் பொய்யான இன்ப துன்பங்கள் வளர்கின்றன. இவை ஒளிந்து மெய்யின்ப வாழ்வு தோன்ற உள் நின்று மெய் அறிவு மலர்கின்றது. அந்த மெய் அறிவு கடவுள் தம் திருவருளால் உலகை ஆளுகின்றதால் அந்த கடவுள் அல்லாது நாம் என்ற ஒன்று உண்மையில் இல்லாததால் அவர்தம் அருளே நமதாகவும் விளங்க வேண்டியுள்ளது. இவ்வருள் வெளிப்படுகின்ற போது அவா வெகுளி மயக்கம் முற்றிலும் ஒழிந்து போக வேண்டி உள்ளன. சுத்த அன்பினாலே அல்லது சுத்த தயவினாலே இத்தீ குணங்களை முற்றும் நீக்கிக் கொள்வதுதான் நாம் அவராக ஆவது ஆக உள்ளது. பழமையான கடவுள் ஞானம் தொன்மையான நம் தமிழ் சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் மெய் அறிஞர்கள் கடவுள் உண்மை அறியும் நெற்றி கண்ணை பெற்றிருந்தனர். அக்கண்ணால் பிற உலகை நோக்கி அது ஞாயிற்று ஜோதியால் விளங்குவதாகவும் ஒவ்வொரு விண்மீனாகிய ஜோதியும் பிரபஞ்ச பேருலகை ஆக்கி உள்ளதென்றும் கண்டார்கள். பின்னர் அக்கண்ணால் அகநோக்கி அருட்பெரும் கடவுளை ஆன்மாவில் கண்டு இது உலக ஜோதிகளை எல்லாம் ஆக்கி ஆள்கின்றதால் அருட்பெருஞ்சோதி சக்தியாக அணு வடிவிலிருந்து அனுபவப்பட உள்ளதென்று அறிந்து கொண்டார்கள். அந்த ஜோதியைத்தான் அடிமொழி காண ஒண்ணா கந்தளி ஜோதியாக கூறியுள்ளனர் தொல்காப்பிய நூற்பாவில். இந்த கந்தளி ஜோதியினின்றைய கொடிநிலை ஞாயிறு ஜோதியும் வள்ளி என்ற திங்கள் நிலவும் தோற்றி உலகுயிர் திரள்களை வளர்க்கின்றனவால் அவற்றை வழிபட வேண்டும் என்பது ஆன்றோர் கருத்தாக இருந்தது. கந்தளி ஜோதியை அகத்தில் கண்டு அதுதானாம் அனுபவத்தில் நின்ற அவர்கள் உடலை மதியாதி விட்டதினால் அந்த தேக நீக்கத்தால் அவ்வனுபவம் இழந்து உயிரும் உணர்வும் ஒடுங்கிட மண்ணில் மறைந்து போயினர். அவர்களின் பிற்சந்ததிகள் தம் நாடு கடல் கொள்ள பிற பல நாடுகளில் சென்று பல்வேறு மாற்ற தோற்றங்கள் அடைந்து நெற்றிக்கண்ணே இருந்த இடம் தெரியாமல் மறைந்திட கடவுள் அறிவும் இழந்தனர். இன்று நம் தமிழினம் ஒன்றே அப்பழைய ஞானத்தை ஓரளவு பொதிந்து வைத்து கொண்டு உள்ளதாம். கடவுள் அறிவு வளர்ச்சியும் தேய்வும். கடவுள் உண்மை அகத்தில் ஒளிமயமாக இருப்பதாக கண்டவர்கள் பொறிபுலன்களை ஒடுக்கி அதை மனதில் நாட்டி தான் அதுவாக பாவித்து இருந்தபோது மனித தரத்திற்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் வெளிப்பட்டன. அவை கொண்டு அற்புதம் பல இயற்றினர். ஆனால் முடிவில் மடிந்து போயினர். அகஞானம் தேய தேய பொறிபுலன் வளர்ந்து புற இன்ப வாழ்வே லட்சியமாய் என்று போய்விட்டது. கடவுளை பற்றிய அறிவு அகத்தில் என்று
பெரும்பாகம் நழுவி புறப்பொருள்களில் புற விஷயங்களில் ஐம்புலச் சுவைகளில் இறங்கி அதிலே கிடந்து அமிழ்ந்து விட்டது. ஆலய விக்கிரக வழிபாடு உண்மை ஞானம் குன்றி மெய்ப்பொருளை அறியும் ஆற்றல் இருந்து புலன் வழி பொங்கி வழியும் புன் மனத்தை திருத்தி இஷ்டகாமியார்த்த சித்திகளை அடைவிக்க கருதிய உபாய ஞான சித்தர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தங்களை ஏற்படுத்தி தந்திர மந்திர யந்திர வகையால் வழிபட்டு உய்ய செய்தனர். விழா வைபவங்களோடு கொண்டாடி அவரவர் பக்தி சிரத்தைக்கும் தொண்டுக்கும் தக்க வண்ணமாக வாழ்க்கையில் ஓரளவு பயனும் பெற்றுக்கொள்ள செய்தார்கள். ஆனால் இந்த விக்கிரகம் சுட்ட வந்த மெய்ப்பொருளையும் அதனை அடையும் நெறியையும் உலகம் அறிந்து கொள்ளவில்லை. துறவு நெறியால் சமாதி பழக்கத்தால் புற உலக வாழ்வு தடைபட்டு போகின்றதென்று இல்லறத்தோடு கோயில் அறமும் சூழ்ந்து வாழ செய்தனர். இதில் உண்மை மிக மறைந்து மூட பழக்க வழக்கங்கள் மிகுந்து விட்டன. இவை மாற உண்மை வெளிப்பட வேண்டும். விநாயக வழிபாடு விக்கிரகங்களில் கடவுள் சக்தி வெளிப்பட்டு வழிபடுவோருக்கு சித்தி அளிப்பது உபாய மார்க்கமாக உள்ளது. இதில் விநாயகர் வழிபாடு விசேஷமானது. நாயகர் என்றால் தலைமையாகிய கடவுளாம். மேலும் விநாயகர் என்றால் தனக்கு மேற்பட்ட ஒருவரில்லா தன்னிகரில்லா கடவுள் என்பதே பொருள். இப்படிப்பட்ட கடவுள் நமது ஆன்ம ஜோதிபதியே ஆக உள்ளது. ஆதலின் இந்த அருள் ஒளி கடவுளே விநாயகர் என்று நாம் உண்மையாக அறிய வேண்டும். இதனை வழிபட தூய மனத்தோடு உள்ளொன்றி அருள் நெறி வாழ்வு நடத்துவதே முறையாகும். இப்படி வாழ்ந்தால் எண்ணியாங்கு எய்தலாம். ஆனால் இன்று அக விநாயகரை உலகம் காண்கின்றதில்லை. அதனை சூழ்ந்த யானைமுக வடிவத்தையும் அறியவில்லை. இந்த யானைமுக விநாயகன் முன்னவனாய் முக்தி நலம் சொல்லுவனாய் தூய்மை சுகத்தவனாய் மன்னவனாய் சிற்பரனாய் ஐங்கரனாய் செஞ்சடையன் சேகரனாய் தற்பரனாய் உள்ளதை உணர்ந்து உள் சார்ந்து அருளொளி பெருக்க வேண்டும். நாம் பிள்ளையார் சொல்லி தலைநடு பீடத்தினின்று புருவ நடு லலாடம் வரை நீண்டு உள்ளது யானையின் துதிக்கை பகுதியாம் எலும்புக்கூடு. மனிதனுடைய தலைநடுவுல அந்த மாதிரி ஒரு எலும்புக்கூடு அமைந்திருக்கிறது. அது முதுகு தண்டுக்கு மேல அந்த எலும்புக்கூடு அமைந்திருக்கிற அசல் யானை முகம் போல அமைந்திருக்கும். அதன் மேலேதான் முகுளம் என்ற ஓங்கார மூளை அமைந்திருக்கிறது. பின்பகுதியில சிறுமூளை அமைந்திருக்கிறது. முன்பகுதியில பெருமூளை அமைந்திருக்கிறது. பெருமூளையில் இந்திரிய அறிவும் சிறுமூளையில் கரண அறிவும் நடுமூளையாகிய ஓங்கார மூளையில் மெய்ஞான அறிவு உணர்வும் அமைக்கப்பட்டிருக்கிறது இறைவனுடைய அருளால். ஆகையினால இன்றைய உலகம் பெருமூளையும் சிறுமூளையும் தான் பயன்படுத்தி கொண்டு அதனால்தான் புலனின்ப வாழ்க்கையிலும் அறிவு பகுத்தறிவு அறிவியல் அறிவு என்று புற அறிவு புற நாட்டத்திலேயே கண்ணால் காண்பதே உண்மை காதால் கேட்பதே உண்மை என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி வைத்தார்கள். ஆகவே உள்ளொளி பீடத்திலிருந்து அந்த ஞானக்கண் விழிப்பு உண்டாக பாவனையால் சிந்தித்து உகர வண்ண பிள்ளையார் சுழியாக வரையப்படுவதுதான் நம்முடைய சிறநடு தளத்திலிருந்து எழக்கூடிய அந்த உள் உணர்ச்சி ஒளிநிலை. அதுவே புருவமத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. இது அருளின் துணையால் எடுத்த காரியம் விக்கினமின்றி விளைவு தரும் என்பது கருத்தாக வைத்து அந்த பிள்ளையார் சுழி என்று சொல்லக்கூடிய உகரம் என்ற அந்த ஊனா எழுத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தற்காலத்தில் அந்த பழக்கம் நம்முடைய சந்ததிகளுக்கு இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்றது. தமிழ் சங்க நூல்களில் இல்லாத விநாயகர் இன்று விளங்குகின்ற பலவிதமான விநாயக மூர்த்திகளும் அவற்றிற்கு செய்கின்ற வந்தனை வழிபாட்டு முறைகளும் முன்பு நம் தமிழ்நாட்டில் இல்லைதான். ஏனெனில் நமது ஆதி விநாயகர் கந்தளி ஜோதி கடவுளே, அகரம் உகரம் பிரணவநாத உண்மையே. ஆதலின் நம் முன்னோர் கந்தளி நிலையில் நின்றே எல்லா நூல்களையும் அகரம் அல்லது உகரம் அல்லது மகரம் முதல் வைத்து ஓதியுள்ளனர். அதற்கு